வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். டிஎன்பிஎலோட 5வது மேட்ச்சு ஐ டீம் திருப்பூருக்கும் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கடைசியாக ஐபிஎலுக்கு கடைசியில் வீடியோ போட்டிருந்தோம், ஓகேங்களா. ஸோ அந்த மெத்தேடு உங்களுக்கு கொடுத்துருந்தோம். இதை வந்து டிஎன்பிஎல் வரும்போது இதை ஷார்ட் அவுட்டாக கொஞ்சம் சிம்பிளாக நான் புரிய வைக்கிறேன். ஸோ அதுலேருந்து பிளேயர்ஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மொதல் 4 மேட்ச் வெயிட் பண்ணோம். லெவல்ஸோட கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி விட்டுருந்தோம். ஸோ இப்போ பார்க்கலாம். 4 மேட்ச் முடிஞ்சு, இது 5வது மேட்ச்சு. இனி முடிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ ஐ ட்ரீம் திருப்பூருக்கும் திண்டுக்கல் டிராகன்ஸுக்கும் ஸோ இதுக்கிடையில் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஸோ அதாவது ஒரு டீம் டீம் வின் அப்படின்னா எப்படி இருக்கும், ஸோ அதில் எந்தெந்த பிளேயர்ஸ் இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி பி டீம் வின்னுன்னா என்னென்ன பிளேயர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருந்தோம். அது சின்னதாக மேட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு சில மேட்சுகளுக்கு அப்புறமா. ஸோ உங்களுக்கு இதில் சாய்ஸஸ் பிளேயர்ஸை தாண்டியும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் வேல்யூ உள்ள பிளேயர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த மேட்ச்சில் ஃபிட் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா. யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கேப்டன் ஆப்ஷன் இதெல்லாம் கொடுத்துட்டோம். ஆல்மோஸ்ட் நியர் அப்படிங்கிறத வருது, அதோட கண்டினியூட்டி தொடரும். ஸோ அதுக்கு இல்லாமல் ஃபேன்சி பிக்குமே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் தந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு பிளேயரை யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டு பண்ண தெரியும் அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த மேட்ச்சில் இருந்து யூடியூப் மெம்பர்ஸுக்கு எஸ்எல் டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அது தேவைப்படுறவங்க யூடியூப் மெம்பர்ஸில் வெயிட் பண்ணலாம் ஜாயின் பண்ணி. ஓகே, வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு 2 டீமோட லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஐ டீம் திருப்பூரோட லெவல் அப்படிங்கிறது ஸோ இதுதான். ஸோ இதை நான் பெருசாக விளக்கி சொல்ல விரும்பலை. ஒரு மேட்ச்சு தான் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் மேஜர் சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சேம் லெவலோடு தான் நம்ம எடுத்திருக்கோம், இதே லெவல் தான் எடுத்திருக்கோம். எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் யாரையும் எடுக்கலை. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய பிளேயர்ஸ் லாஸ்ட் சீசன் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களோட ரீசெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது நம்ம லோக்கல் டொமஸ்டிக் மேட்ச்சை பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து இவங்களோட ரீசெண்ட் ஃபார்மெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுதான் உண்மை. இருந்தாலும் இங்கே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வாய்ப்பு சின்னதாக நம்ம ஃபாலோ பண்ண விஷயத்தில் வாய்ப்பு எல்லாம் யாருக்கு இருக்கலாம் அப்படின்னா, ஐ டீம் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் டேரல் ஃபெராரியோ லாஸ்ட்டு சீசன் விளையாண்டுருக்காரு. பட் அதுக்கப்புறம் பெருசாக டொமஸ்டிக் மேட்ச்சில் ஈடுபட்ட மாதிரி தெரியலை. ஸோ அதனால தான் அவரை வெளியே வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இசக்கி முத்து அப்படிங்கிற அந்த பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் டேலண்டான பவுலர் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். அதே மாதிரி எஸ் ராதாகிருஷ்ணன் லாஸ்ட் சீசனே விளையாண்டு பார்த்துருப்பீங்க. பட் இந்த சீசன் வாய்ப்பு கொடுக்கல ஃபஸ்ட்டு மேட்ச்சு. அதே மாதிரி எஸ் மோகன் பிரசாந்த். ஸோ இந்த மாதிரி இந்த வெளியே இருக்கிறதுல பெராரியோ ரீசெண்ட் ஃபார்ம் இல்லை அப்படிங்கிறதுனால விட்டுருக்கலாம். பட் எஸ்ஐக்கு முத்து, ராதாகிருஷ்ணன், மோகன் பிரசாந்த் ஸோ இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் உண்டு. 2 வருஷங்கள் கிட்டத்தட்ட டிஎன்பிஎல் விளையாண்ட ஒரு அனுபவமும் இருக்குது. பட் இந்த 3 பேருமே வந்து லெவல்ஸில் லாஸ்ட் மேட்ச் இல்லை. கொண்டு வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா, இந்த பிஎஸ் அப்படிங்கிற பிளேயர் நியூவாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்தந்த பிளேயர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் மேட்ச்சே எதிர்பார்த்ததில் வந்து எஸ் முகமது அலியை நாம் எதிர்பார்க்கல. ஸோ அந்த இடத்துல வந்து எஸ் மோகன் பிரசாத்தையும் அதே போல் எஸ் ராதாகிருஷ்ணனை வந்து நம்ம எதிர்பார்த்தோம் கே ராஜ்குமாரோட இடத்துல. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் இருந்துச்சு. திரும்ப சேஞ்சு ஒரே மேட்ச்சில் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஐடியோட ப்ராபபிள் 12 அப்படின்னு எடுத்துக்கலாம். டிடியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. லெவல்ஸும் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் எந்த சேஞ்சும் இருக்கிற மாதிரியான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1-2 மேட்ச்சுக்கு அப்புறம் வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எம் அருள், ஏ விட்கர், ஸோ இவங்களுக்கான வாய்ப்பு ஒரு சில மேட்ச்சுக்கு அப்புறம் வரலாம். ஓகே, ஸோ இதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை, சேஞ்சஸ் இல்லாமல் தான் எடுத்திருக்கோம், ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐடிடி ஃபஸ்ட்டு பேட் பண்ணுன்னா எந்தெந்த பேட்டருக்கெல்லாம் வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ட்ரீம் டீமுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது செகண்ட் பவுல் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து எந்தெந்த பிளேயருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கலாம்
ஓகேங்களா. சாய்ஸில் அவங்கள எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். ஓகேங்களா. லாஸ்ட்டு 2-3 வீடியோஸ் மாதிரி சாய்ஸோடு கொடுக்காம வாய்ப்பே யாருக்கு இருக்குது, ஸோ அதில் யாரை ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ நம்ம கொடுத்துட்டு இருந்த மெத்தடோட சின்ன ஷார்ட்கட் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஐடிடி இல்லை கே ராஜ்குமார், டி ரஹேஜா, பி ரஞ்சன் பவுல், யு சசிதேவ். ஓகேங்களா. ஐடிடியில் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் இருக்காங்கன்னா வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, லாஸ் ஆனால் கூட ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வின் பண்ணால் இந்த இடத்துல யாருக்கெல்லாம் வாய்ப்பு, ட்ரீம் டீம் என்ட்ராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஐடிடி வின் பண்ணிச்சு அப்படின்னா இந்த பிளேயர்ஸில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா இந்த 3 பேட்டர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் வேல்யூவாக இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரஞ்சன் பவுல், துஷ்கர் ரகேஜா லாஸ்ட் மேட்ச்சு ட்ரீம் டீம் என்ட்ரான பிளேயர்ஸ் தான் 2 பேருமே. இதில் ஒரு பிளேயர் வேணால் மிஸ் ஆகலாம். அப்படி மிஸ் ஆனால் யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஐடிஎம் திரிப்பூர் ஃபஸ்ட் பேட்டிங்கில் வின். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வெனியூ ஃபஸ்ட் பேட்டிங்கில் வின்னிங்கை கொடுக்கல. ஓகேவா. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது, பார்த்துக்குங்க. அப்படி ஃபஸ்ட் பேட்டிங்கில் வின் ஆனால் இந்த 3 பிளேயர் இல்லை ஃபஸ்ட் பேட்டிங்கில் வின் ஆனால் இந்த 4 பிளேயருமே இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐடிடி ஃபஸ்ட் பேட்டிங்கில் பெருசாக வின் ஆகிறது இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேங்களா. அந்த இடத்துல தான் இது சொல்ல வந்தேன். ஃபஸ்ட் பேட்டிங் வின்னில் இந்த 4 பேட்டருமே இம்பார்ட்டண்ட். 3 பேட்டர் சாலிடாக ட்ரீம் டீம் என்ட்ராகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஐடிடி வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல, அதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில். ஓகே. ஸோ யாரை இதில் ஒரு பேட்டரை வந்து ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, யு சசிதேவ் அதாவது வின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங்கில், ரஹேஜா ரஞ்சன் பவுல வேணால் ஒரு பிளேயர், மொத்தம் 3 பேட்டரை வின் பண்ணிக்கணும். ஸோ அதில் சசிதேவ் அல்லது ரஞ்சன் பவுல் அல்லது ரகேஜா, இது இந்த 3ல் ஏதாவது ஒருத்தரை மிஸ் பண்ணிக்கலாம். ராஜ்குமார் வந்து மஸ்ட்டு வின் பண்ணும்போது. ஓகேங்களா. ஐடிடி வின் பண்ணும்போது ராஜ்குமார் மஸ்ட்டாக நீங்கள் உள்ள வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே. இதே ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ராஜ்குமார் தேவையில்லை. இந்த 3 பிளேயர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து அமித் சாத்விக் இந்த இடத்துல இருப்பார். ஸோ அவரை வந்து நீங்கள் ஏதாவது ரொட்டேஷனில் ஒரு இடத்துல கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா. இது ஃபஸ்ட் பேட்டிங் வின்னுக்கும் சொல்லிட்டோம் ஐடிடிக்கு, அதே போல் லாஸுக்கும் சொல்லிட்டோம். ரைட். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஐடிடி வின்னுனா எந்த பிளேயர்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இந்த ராஜ்குமார் ட்ரம் கார்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி மற்ற விஷயங்களும் சொல்லிட்டோம். இப்போது ஃபஸ்ட் பேட்டிங் லாஸுங்கிறதையும் பார்த்துட்டோம். அப்போது ஃபஸ்ட் பேட் பண்ணும்போது இவங்க செகண்ட் பவுல் பண்ணுவாங்க. அப்படி பவுல் பண்ணும்போது எந்தெந்த பவுலரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டி நடராஜன், ஸோ அதே போல் மதிவாணன். ஸோ மதிவாணன் எங்கே இருக்கார்? டி நடராஜன், மதிவாணன் அண்டு முகமது அலி. ஓகேங்களா. முகமது அலி, மதிவாணன், நடராஜன். ஸோ ஒரு இன்னொரு பவுலராக அது சாய்ஸில் வரும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி சிலம்பரசன் என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா. ஆர் சிலம்பரசன். ஸோ ஐடிடி வந்து வின் பண்ணும்போது, அதாவது இப்போ இவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி செகண்ட் பவுல் போடுறாங்க. ஸோ அந்த பவுலிங்கில் இந்த 4 பவுலர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க. மொத்தம் 8 பேர் கொடுத்துருக்கோம். அதில் ட்ராப்டும் ஒன்று சொல்லிட்டோம். அப்போ 7 பேர் தான் உங்களுக்கு கணக்கு வரும். ரைட். ஸோ இந்த பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இதில் யாரெல்லாம் வந்து ஸோ கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் பவுலிங்கில் வின் பண்ணும்போது, ஸோ இந்த 4 பவுலர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் வின் பண்ணும்போது டி நடராஜன் அண்டு மதிவாணன் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மதிவாணனும்
டி நடராஜனும் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. இந்த முகமது அலி மதிவாணன் கிடையாது, முகமது அலி. ஓகே, டி நடராஜன், முகமது அலி. ஸோ இந்த 2 பவுலர்ஸ் வின் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட் செகண்ட் பவுலிங்கில். ஸோ இன்னொரு பவுலர் ஆப்ஷனில் சிலம்பரசன் அல்லது மதிவாணனை கண்டிப்பாக உள்ள எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேரும் சாய்ஸில் வருவாங்க. இப்போ 3 பேட்டர் தான் எடுக்க போகிறோம், உங்களுக்கு அது கொடுத்துட்டேன். ஸோ 3 பவுலர் அப்படிங்கிற இடத்துல முகமது அலியும் நடராஜனும் மஸ்ட்டாக இருப்பாங்க. சிலம்பரசன் மதிவாணனில் ஒரு பிளேயரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இம்பேக்ட் பிளேயர் கணக்கில் எடுக்கல, நம்ம சொல்லியிருக்கோம் பி சூர்யா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துக்குங்க. பட் நடராஜன், முகமது அலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து செகண்ட் பவுலிங்கில் வின் பண்ணும்போது. ஸோ ஒரு வேளை இவங்க வின் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அது அந்த லிஸ்ட்டை சொல்லிடுவோம். என்ன சொல்லியிருக்கோம்? ஐடிடி ஃபஸ்ட் பேட்டிங்கில் வின் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ அப்போ வந்து பேட்டர்ஸை சொல்லியாச்சு, பவுலிங்கை செகண்ட் பவுலிங் பண்ணும்போது வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒருவேளை ஐடிடி வந்து லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கும்போது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, இந்த முகமது அலி அல்லது பிஎஸ்ன்னு ஒரு இருப்பார். ஸோ அதில் யாராவது ஒருத்தர் மட்டும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த கேட்டகரியில் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு ஐடிடியில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இங்கே நடராஜனை கட் பண்ணிவிட்டு இந்த சிலம்பரசன், மதிவாணன் அல்லது பி சூர்யா, ஸோ இந்த 3 பவுலரில் ஒரு பவுலரை மட்டும் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 2 பவுலர் ஒரு சம்திங் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? பி சூர்யா அல்லது மதிவாணன் அல்லது சிலம்பரசன், இந்த 3 பேர்த்தில் ஒரே ஒரு பவுலரை மட்டும் எடுக்கணும். இது வந்து செகண்ட் பவுலிங்கில் அவங்க தோக்கும்போது. ஓகே, ரைட். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்போ 3 + 2 ஒரு 5 பவுலர் வரைக்கும் ஒரு 6 ஆவரேஜ் டீமாக தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு 5 பிளேயர் லாஸ் ஆகும்போது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்க்கு சான்ஸு கொடுத்தாச்சு. ரைட். இப்போ டிடி சைடு வந்துடுவோம். இப்போ டிடி வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த பேட்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்? இந்திரஜித், அஸ்வின், ஸோ அடுத்தது மான் பாஃப்னா, வி குமார். ஸோ இந்த பேட்டர்ஸ் வந்து இந்த 4 பேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பேட்டர்ஸாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து எஸ் சிங். ஸோ கிட்டத்தட்ட 5 பேட்டர் உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ 5 பேட்டர் தான் வர்றாங்க. இதில் சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டிடியை பொறுத்த வரைக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மேட்ச்சு பாஃப்னா ஒரு ட்ரம் கார்டு வின் பண்ணும்போது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்டர் வைஸ் டவுன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். லாஸ்ட் மேட்ச்சே பார்த்திங்கன்னா இந்த பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் அடிக்கடி மாறும், அதை பெருசாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத கடைசி 2 மேட்ச்சில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பாஃப்னா வந்து டிடி வின் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அப்படின்னா இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 4 பேர்த்தில் நீங்கள் வந்து ஒரு 3 பேர் வரைக்கும் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அஸ்வின் வந்து டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படி சொல்லி பிக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 பேர்த்தில் 2 பேர் ஸோ கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு வேளை பாபா இந்திரஜித், சசாந்த் சிங் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இதில் ட்ரம் கார்டாக பாஃப்னா மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது பாஃப்னா. ஸோ இந்த 3 பிளேயர் ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அஸ்வினை நீங்கள் பவுலராக கூட கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்திரஜித், எஸ் சிங், வி குமாரில் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக 2 பிளேயரை மஸ்ட்டாக உள்ளே எடுத்துக்கணும். இது வந்து வின் பண்ணும்போது. ஓகே, இதுவே லாஸ் பண்ணும்போது டிடி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற இடத்துல அப்போவும் வந்து பாஃப்னா ஓரளவுக்கு இங்கே மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பாஃப்னா வரல அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் திங்காக இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங்கில். ஸோ பாஃப்னா உங்களுக்கு மஸ்ட்டு. அதே போல் இந்திரஜித் உங்களுக்கு மஸ்ட் ஆயிடுவார். இந்திரஜித் அல்லது அஸ்வின். ஸோ அங்கே சாய்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இது 2ல் ஒரு பிளேயர் மட்டும் எடுத்துக்கங்க ஃபஸ்ட் பேட்டிங்கில் லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற இடத்துல. ஸோ இங்கே வந்து வி குமாரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற இடத்துல வி குமார், பாஃப்னா, ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3ல் ஒரு பிளேயரை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வரும். இது வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் லாஸ் ஆனால்.
ஓகே, அப்போ செகண்ட் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதில் எந்தெந்த பவுலர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து வருண் சக்கரவர்த்தி, ஸோ அகெயின் வந்து அஸ்வின், ஸோ அடுத்தது டி சந்திரசேகர் அண்டு சந்தீப் வாரியர். ஓகேங்களா? ஸோ இந்த பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் மெயினாக பார்க்க வேண்டிய பிளேயர்ஸ் இதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாரியர் திரும்ப வந்து நீங்கள் மஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம். வின்னு லாஸ் 2 இடத்துலையும். இப்போ செகண்ட் பவுலிங்கில் டிடி வின் அப்படிங்கிற பிளேயர்ஸுக்கு தாண்டி 2 இடத்துக்குமே சந்தீப் வாரியர் வந்து மஸ்ட்டாக உங்களுக்கு நீங்கள் உள்ளே கொண்டு வர மாதிரி வரும். ஸோ வின் அப்படிங்கிற இடத்துல இங்கே யாரெல்லாம் நம்ம இன் பண்ணலாம்னா, ஸோ 3 பிளேயருமே உங்களுக்கு சந்திரசேகர் ஆகட்டும், அதே போல் வருண் ஆகட்டும், அஸ்வின் ஆகட்டும், ஸோ 3 பேருமே இம்பார்ட்டண்ட் ரோலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். பட் நம்ம சில லாஜிக் படி யோசித்தோம் அப்படின்னா, ஸ்பின்னர்ஸ் பேஸ் பவுலர்ஸ் அப்படி யோசித்தோன்னா சந்திரசேகரும் ஸ்பின்னர், வருணும் ஸ்பின்னர், அதே போல் ஸோ அஸ்வின் ஸ்பின்னர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஹெச் சைனி இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் வந்தார்னா அவரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்பின் தான். ஸோ ஸ்பின் அடிப்படையில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சந்திரசேகர் அல்லது சைனி, ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது கணக்கு. ஸோ வின்னுன்னா சொல்லி சந்தீப் வாரியர் மஸ்ட். ஸோ இங்கே வந்து வருண் சக்கரவர்த்தி, அஸ்வின் வின் பண்ணும்போது ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ் ஆகும்போதும் சந்தீப் வாரியர் ஒருத்தர் மஸ்ட்டு. இந்த 3 பவுலரில் ஒரு பவுலரை நீங்கள் மஸ்ட்டாக உள்ளே எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ 2 டீமுக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன்ஸ் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் லாஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம குறிப்பிடாத பிளேயர்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த பிளேயர்ஸை வந்து லாஸ் ஆகிற டீமுக்கு உள்ளே கொண்டு வர பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பேட்டிங் பேஸில் இப்போது ஒரு வேளை வந்து டிடி வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐடிடியில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் வின்னு லாஸ்ன்னு சொன்ன பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். டிடி தான் வின் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் இங்கே பவுலரையும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டிடியில் வின் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் உங்களுக்கு தேவை அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸில் யார் யாரும் முக்கியம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஐடிடி செகண்ட் பேட்டிங்கில் வின் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இப்போ சொல்லலாம். ஐடிடி செகண்ட் பேட்டிங், ஸோ அந்த லாஜிக் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் டீமாகவே இங்கே கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை செகண்ட் பேட்டிங்கில் இங்கே சாய் கிஷோர், அகெயின் வந்து ரஹேஜா, ரஞ்சன் பவுலில் ஒரு பிளேயர் அப்படின்னு புரிஞ்சுங்க. ஸோ அங்கே வந்து சாத்விக் வந்து ரொம்ப மஸ்ட்டாக இருப்பார். ஸோ சேசிங்கில் வின் பண்ணும்போது அமித் சாத்விக் மஸ்ட்டாக இருப்பார். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அதே கதை தான். ஸோ மொத்தமாக பிக் பண்ணிடுறேன். சாய்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் நடராஜன், ஸோ முகமது அலி அண்டு மதிவாணன் அல்லது பி சூர்யா. ஸோ ஓகே, ஒரு 7 பேர் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ்கர் ரஹேஜா அண்டு ரஞ்சன் பவுல் எடுத்திருக்கோம். அமித் சாத்விக் எடுத்திருக்கோம். ஸோ சாத்விக் மஸ்ட்டாக இருப்பார். ரஹேஜா ரஞ்சன் பவுலில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. 2 பேர் அப்படி கொண்டு போகிறீங்க அப்படின்னாலும் ஓகே, 3 பேட்டர் இவங்களுக்குள்ளே கவர் ஆகிடும். இதை தவிர்த்து இருக்கக்கூடிய ஒரு பேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிதேவ் அப்படிங்கிற அந்த பேட்டர். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 8 பேர் கொடுத்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 8 பேரில் எப்படியெல்லாம் கொண்டு வரலாம்? ஸோ யாரெல்லாம் மஸ்ட்டு சேசிங்கில் வின் பண்ணும்போது அமித் சாத்விக், இந்த 2 பிளேயரில் 1 or 2 உங்கள் சாய்ஸ். ஸோ டெஃபினட்டாக ஒரு பிளேயர் உள்ளே வரணும், அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ இங்கே சாய் கிஷோர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இந்த 3 பவுலரில் 1-2 பிளேயர் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இதில் முகமது அலி கூட மஸ்ட்டு. ரொம்ப கிளியராக சொல்லணும்னா என்னுடைய சாய்ஸ் அப்படின்னு போகும்போது, ஸோ மஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க இந்த 3 பேர். ஸோ இந்த 2ல் 1, ஸோ 4வது பிளேயராக பிக் பண்ணலாம். ஸோ இந்த 2ல் 1, 5வது பிளேயராக நீங்கள் பிக் பண்ணலாம். மினிமம் 5 பிளேயர் சாய்ஸ் உங்களுக்கு இதில் கிடச்சிரும். ஸோ இதில் அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய ஆர் சிலம்பரசன், பி சூர்யா, ஸோ இவங்களில் யாராவது நீங்கள் 6வது பிளேயரை எடுத்துக்கலாம், அல்லது சசிதேவை கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஐடிடி வின் பண்ணும்போது.
ஓகேங்களா. இதே டிடி செகண்டில் வின் பண்ணும்போது எந்த பிளேயர்லாம் மஸ்ட்னா அஸ்வின் டிஃபால்ட்டாக வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும் ஃபஸ்ட் பவுலிங் ஆப்ஷனில். செகண்ட் பேட்டிங் தான் சொல்லிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதே போல் சந்தீப் வாரியர் ஆல்ரெடி சொன்னது தான். சந்தீப் வாரியர். ஸோ செகண்ட் பேட்டிங்குன்னு வரும்போது எஸ் சிங் ரொம்ப மஸ்ட்டாக இருப்பார். அதே போல் வருணுமே கொஞ்சம் ஃபஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது இந்த மேட்ச். அதாவது டிடி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் வரும்போது ரொம்ப மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பேட்டிங் ஆப்ஷனில் எஸ் சிங் அண்டு அகெயின் பாஃப்னா ஓகே இந்திரஜித் அண்டு ஸோ வி குமார் அல்லது ஹெச் சைனி. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இந்த பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பவுலர்ஸை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 பவுலர் உங்களுக்கு கவர் ஆகும். இந்த இதில் நம்ம விட்டு போன ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஜி பெரியசாமி, அதே மாதிரி டி சந்திரசேகர். ஸோ சைனி அல்லது சந்திரசேகர் உங்களுக்கு ஆப்ஷன் தான். சைனி அல்லது சந்திரசேகர் ஒரு ஆப்ஷன். அதே போல் ஜி பெரியசாமி ஒரு சில டீமில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒருவேளை வருண் சக்கரவர்த்தி ஃப்ளாப் ஆகும்போது வி குமார் அந்த இடத்துல எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த ஒரு இடத்த மட்டும் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சேசிங்கில் டிடி வின் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதில் அந்த டீமுக்கு சொன்ன மாதிரியே சொல்லணும் அப்படின்னா ஸோ இங்கே பாஃப்னா, சந்தீப் வாரியர், அஸ்வின், ஸோ வருண், எஸ் சிங். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 5 பிளேயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்திரஜித் இம்பார்ட்டண்ட் இல்லையா அப்படின்னா நீங்கள் சாய்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ அவருமே ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு தான். ஸோ ஒரு பிளேயர் மட்டும் கொஞ்சம் மாற்றி ரொட்டேட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ 2 டீம்லேயும் கொடுத்துட்டோம். ஓகே, லாஸ்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவலுக்கான கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அதை பொறுத்து சிலது மாறும். மேபி அது மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா போடலாம். இப்போதைக்கு பொதுவான கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மேட்ச்சு. இருந்தால் கூட நம்ம இந்த டிஃபால்ட்டாக எடுத்த மான் பாஃப்னா ஒரு சாய்ஸு. அதே போல் ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய கேப்டன் ஆப்ஷனை பிக் பண்ணிடுறோம். ஸோ அதில் நம்ம இன்னிங்ஸ் வைஸ் நம்ம சொல்லியிருக்கிறத வச்சு நீங்கள் அழகாக பிரிச்சுக்கலாம். இந்திரஜித், அஸ்வின், முகமது அலி அண்டு பான் பாப்னா இந்திரஜித் அது கொடுத்தாச்சு. ஸோ முகமது அலி, ராஜ்குமார், சாய் கிஷோர். முகமது அலி, ராஜ்குமார், சாய் கிஷோர், ரகேஜா, ரஞ்சன் பவுல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம், ரகேஜா, ரஞ்சன் பவுல். ஓகேங்களா. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கேப்டன் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சொன்னது தான். ஸோ அதை வச்சு சின்னதாக ஃபில்டர் பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் தான் நம்ம ராஜ்குமாரை கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அது வின் பண்ணுற டீமில் தானே நீங்கள் கேப்டன் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி வின் பண்ணுற டீமில் கேப்டன் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் ராஜ்குமார். ஒரு வேளை சேசிங்னு போகுது அப்படின்னா நீங்கள் ராஜ்குமாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ வந்து சாய் கிஷோர். ஸோ இப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு பிளேயரு கேப்டன் ஆப்ஷனில் குறைஞ்சிரும். ஸோ அதே போல் துஷ்கர், ரகேஜா, ரஞ்சன் பவுல். ஓகே, அந்த 2 பேர்த்துக்கும் அதே மாதிரி தான் வரும். ஸோ இங்கே இந்திரஜித், மான் பாப்னா அஸ்வின் 2 இன்னிங்ஸுக்குமான கேப்டன் ஆப்ஷன். ஸோ இந்த ஒரு பிளேயர் மட்டும் ராஜ்குமார், சாய் கிஷோர் மட்டும் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் மட்டும்தான் சாய் கிஷோருக்கு கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதே போல் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் தான் ராஜ்குமாருக்கு கேப்டன் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. விளக்கமாக தான் கொடுத்துருக்குறேன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.